அம்மா, விருப்பாட்ச சாஸ்திரிகள் கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்துட்டு வரேன். அப்படியே கோயிலுக்கும் போய் இனிமேலாவது எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம காப்பாத்து தாயேன்னு வேண்டிக்கிட்டு வரேன். சரிப்பா, பத்திரத்தை கொடுத்துட்டு கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வா. யாருகிட்டையும் தேவையில்லாம பேசாத. பேச மாட்டேம்மா. இந்த பணத்தை அந்த அம்மனுக்கு தானே செலவு பண்ண போறாங்க. அம்மனுக்கு அர்ப்பணிக்கிறதா நினைச்சு கொடுத்துட்டு வரேன். அம்மா, பத்திரத்தை பாத்தீங்களா? உன்கிட்ட தானப்பா கொடுத்தேன், எங்க வச்ச? இதுக்குள்ளதாம்மா வச்சேன். லலிதா, லலிதா, அந்த பத்திரத்தை நீ பாத்தியா? இது வரைக்கும் பார்க்கல, இனிமே நமக்கு இல்ல. அதுக்கு நான் ஏன் ஆசைப்பட போறேன்? பின்ன எங்க போயிருக்கும்? எங்கேயும் போயிருக்காது, அங்கதான் இருக்கும் பாரு. இருக்கிறது 4 பேரு, நம்ம 4 பேர்ல யார் எடுக்க போறோம்? கொஞ்சம் எடுத்து பாருப்பா, தெரியும். இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? டேய், இங்க இருந்த நிலப்பத்திரத்தை நீ தானே எடுத்த. வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சியா? எங்கடா அந்த பத்திரம்? திருட்டு போய் இவன் தான் அந்த பத்திரத்தை திருடி இருக்கான். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு. அவன் நம்ம பெத்த புள்ளங்க. உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அவன் ஏன் திருட போறான்? ஏன்னா இவனுக்கு சொத்து ஆசை இருக்கு. அந்த சொத்தை ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்டான்ல. எனக்கு அதை பத்தி தெரியாதுப்பா. நீ தானே இந்த வீட்டுல இருக்க. உன்னை தவிர வேற யார் திருட போறாங்க? வித்யா, என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமாமா? நான் சத்தியமா அந்த பத்திரத்தை பார்க்கவே இல்ல. போதுமா? தோளுக்கு மேல வலது புளியை இப்படியே கண்டுபிடி அடிப்பீங்க. வேற எங்க போகும் அந்த பத்திரம்? ஐயோ ஐயோ ஐயோ, இத்தனை வருஷமா அந்த பத்திரத்தை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தேன். ஒரு நாள் கூட உருப்படியா வச்சுக்க தெரியல உனக்கு. அப்பா, சித்தப்பா பொட்டியில பத்திரத்தை வச்சது பாத்தீங்களா? அவன்தான் அதை திருடி இருக்கணும். போதும், சும்மா இருங்க. உங்க எதிரில தானே பெட்டியில கொண்டு போய் வச்சா. அவனை கண்டா நமக்கு ஆகாதங்கிறதுனால அவன் மேல பழைய தூக்கி போடுறீங்க. அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. பத்திரத்தை கொடுத்து நாம இந்த ஊர்லயே இருந்துட்டோம்னா அவனோட கெட்ட எண்ணங்கள்லாம் நிஜமாயிடும். அவன் இப்படி பண்ணிருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன். அவன் கழுத்தை நெரிக்க போறேன். எங்க போய் அவனை ஒரு வழி பண்றேன். எங்க போகாதீங்க, நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்கன்றல. என்ன தடுக்காத. இந்த கோபத்தோட சித்தப்பா வீட்டுக்கு நீங்க போகாதீங்க. என்ன தடுக்காத. நான் சொல்றது கேளுங்கப்பா. இன்னைக்கு நானா இல்ல ஜக்கியான்னு ஒரு கை பாத்துறேன். எதுக்கு அப்படி பண்ற? மூளை குழம்பிடுச்சா உனக்கு? இல்ல காலையிலேயே போட்டு வந்துட்டியா? உன்ன மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு கிடையாதுடா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? காலை புடிச்சுக்கிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினல்ல. அதெல்லாம் இப்படி கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்கு தானா? பாரு, ஒழுங்கா பேசு, புரியுதா? மூளை குழம்பிடுச்சா உனக்கு? இஷ்டத்துக்கு பேசுற. பைத்தியம் பிடிச்சிருந்தா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துக்க. பணம் இல்லன்னா சொல்லு, பழகுன சவகாசத்துக்கு நானே பணத்தை கட்டுறேன். செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன பைத்தியக்காரன்றியா? என்ன ஆயிடுச்சு இந்த கத்து என்ன ஆச்சுங்கிறது உனக்கு தெரியாதா? ஒரவாடி திருட்டுத்தனமா பண்ற. திருடன் சொன்னா அப்புறம் மரியாதை கெட்டு போயிரும் சொல்லிட்டேன். வாய மூடுறா. உன் யோகியதை என்னன்னு எனக்கு தெரியாதா? கோயில்ல மளிகை சாமான திருடி வித்து இன்னைக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட. வித்யாசங்கரா, ஒழுங்கா உங்க அப்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு, இல்லன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முதல்ல திருடின பத்திரத்தை கொடு. எந்த பத்திரம்? என் நிலத்தோட பத்திரம் தாண்டா. நேத்து உன் கண்ணு முன்னாடி தானே அதை பொட்டிக்குள்ள வச்சேன். வைக்கிற மாதிரி நடிச்ச, ஆனா வைக்கல. ஊர்ல பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் நீ தாண்டா பண்ண எவனையோ சொன்னானா? அப்படி இருக்கு நீ சொல்றது. போயா போ. அப்படின்னா பத்திரத்தை கொடுக்க மாட்டியா? இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு ஜக்கி. இல்லையே. இது பாரு, சொன்னா கேளு. கையடியா. அவ்வளவு தூரம் வந்துட்டியா?